ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான். ஒரு பர்டிகுலர் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அன்றாடம் தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள் அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ். அதாவது நான் இன்றைக்கி ரொம்ப சோர்வாக இருக்கேன், நான் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஃபீலிங் வெரி டயர்டு டுடே. ஐ ஆம் ஃபீலிங் வெரி டயர்ட் டுடே. நான் இன்று ரொம்பவும் சோர்வாக இருக்கிறேன், ரொம்ப ஹெவி ஒர்க்கு இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ ஆம் ஃபீலிங் வெரி டயர்ட் டுடே. நான் இன்று சோர்வாக உணர்கிறேன். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். I am sorry for the misunderstanding. I am sorry for the misunderstanding. அதாவது நம்ம ஃப்ரெண்டை நம்ம தப்பாக ஒரு கட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் சாரி கேட்போம். சாரி, என் மேலே தான் தப்பு, நான் ரொம்ப உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? I am sorry for the misunderstanding. I am sorry for the misunderstanding. என்ன மன்னிச்சிடுங்க, தவறான புரிதலுக்கு வருந்துகிறேன். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். இன்றைக்கி ஏதாவது ஈவினிங் ஏதோ பிளான் பண்ணியிருக்கீங்களா? இங்கே வந்து அவுட்டிங் போகலான்னு பிளான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்போம். இன்றைக்கி ஈவினிங் ஏதாவது பிளான் வச்சுருக்கேன், ஏதாவது ஷெடியூல் இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எப்படி கேட்கலாம்? டூ யூ ஹாவ் எனி பிளான்ஸ் ஃபார் த ஈவினிங்? டூ யூ ஹாவ் எனி பிளான்ஸ் ஃபார் த ஈவினிங்? இன்றைக்கி ஏதாவது பிளானிங் இருக்கா? எங்கேயாவது நம்ம வெளியில் போகிறோமான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம கேட்கலாம். டூ யூ ஹாவ் எனி பிளான்ஸ் ஃபார் த ஈவினிங்? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். இன்றைக்கி ஏதாவது நியூஸ் பார்த்தீங்களா? இன்றைய செய்தி பார்த்தீங்களான்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்போம். இன்றைக்கி ஏதாவது நியூஸ் பார்த்தீங்களா? ஏதாவது முக்கியமான நியூஸ் இருந்துச்சா? வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்கே ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். டிட் யூ வாட்ச் த நியூஸ் டுடே? இன்று செய்தியை பார்த்தீங்களா? டிட் யூ வாட்ச் த நியூஸ் டுடே? இன்று செய்தியை பார்த்தீங்களா? டுடே ஏதாவது நியூஸ் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்கலாம். இன்று செய்தியை பார்த்தீங்களா? டிட் யூ வாட்ச் த நியூஸ் டுடே? நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். என் சன் கிளாஸை பார்த்தீங்களா? அதாவது என்னுடைய சன் கிளாஸை கண்டுபிடிக்கவில்லை, எங்கேயாவது நான் வச்சுனா மறந்தப்போல் வச்சுனா நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் சொல்லுவோம். ஐ காண்ட் ஃபைண்ட் மை சன் கிளாஸ். ஐ காண்ட் ஃபைண்ட் மை சன் கிளாஸஸ். என் சன் கிளாஸை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐ காண்ட் ஃபைண்ட் மை சன் கிளாஸஸ். என் சன் கிளாஸை கண்டுபிடிக்க முடியவில்லை. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுங்க ஏதாவது ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை போக முடியாத சூழ்நிலைகள் ஏதாவது நமக்கு வரலாம். அப்போ நம்ம சொல்லுவோம், ஐ எம் சாரி, என்னால் வர முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. ஐ கேனாட் கம் டு த பார்ட்டி டு நைட். அதுவும் இன்றைக்கி என்னால் பார்ட்டிக்கு வர முடியாது. ஐ காண்ட் கம் டு த பார்ட்டி டு நைட். ஐ எம் சாரி, ஐ காண்ட் கம் டு த பார்ட்டி டு நைட். மணிக்கும் இன்று இரவு பார்ட்டிக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ எம் சாரி, ஐ காண்ட் கம் டு த பார்ட்டி டு நைட். மணிக்கும் இன்று இரவு பார்ட்டிக்கு என்னால் வர முடியாது.